நீ சாயங்காலம் வேற போன் வந்துச்சு, நான் கிளம்பி வரேன். நான் இப்போ வந்து எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வாங்கி வந்துட்டோம். இப்போ சாவல் ஏந்து உட்காரான். காலையில் 4 மணிக்கு வெங்கடேஸ்வரால வந்து அட்மிட் பண்ணாங்க பாண்டியில். சரிங்களா, அப்போ நாங்கள் வந்து போகும்போது நாங்கள் 6:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க பெரிய அக்காவும் இவங்க அக்காவும் இவங்க மச்சான் இவங்க மாமா அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் 3 நாள் நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். 3 நாளையும் வந்து அவர் வந்து ஐசியில் தான் இருந்தார். ஐசியில் இருக்கும்போது என்னன்னா ஒவ்வொரு பிளட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து சனிக்கிழமை காலையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து நரம்புல வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை சொன்னாங்க லைட்டாக பிளாக் ஆயிருக்குன்னு. அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பெரிய பெரிய பிளாக்லாம் இருக்கு, அதனால இவருக்கு வந்து 99% வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, அப்போ நாங்கள் என்னங்க இது மற்றது பேசணும்னா அவங்க தங்கச்சிமார் 2 பேர் வரணும், வந்து தான் பேசணும்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து எல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து இல்லை இது வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியாது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம், இல்லை ஜிஹெச் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டுங்க, இருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், செலவு பண்ணாலும் பார்க்குறோம் நாங்கள் சொல்லிட்டோம். ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ கூப்பிட்டு சொன்னா அப்போ கூப்பிட்டு சொல்லி நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் நான் ஊர்லேருந்து இங்கே வந்தேன். இப்போ நானும் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் நான் தான் ஆம்புலன்ஸில் வந்த முன்னாடி டெத் சர்டிஃபிகேட், அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இவங்க என் சகலகிட்ட தான் இருக்குது. அது என்ன சர்டிஃபிகேட் எனக்கு தெரியாது, அவர் இன்னும் வரல. ஆனால் வேனில் வந்து நான் தான் வந்த கூட. டோர் ஓப்பன் ஆங்காட்டிக்கு அவர் மூச்சு இருக்கா இல்லை 2 டைம் நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்து இறக்கலான்னு போது அப்புறம் இவங்க பார்த்தா மூச்சு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் சகலை கூப்பிட்டு சொன்னா அவருன்ட்டு இல்லைங்க ஒரு 1/2 மணி நேரம் வந்து மூச்சு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ இது வரைக்கும் அவங்க யாரும் வரல. அவன் வந்து காலையில வந்து சாயங்காலமா வந்து யாரும் போன் வந்துச்சுங்க எனக்கு. நீ சாயங்காலம் வேற போன் வந்துச்சு, நான் கிளம்பி வரேன். நான் என்ன விஜய் ஹாஸ்பிட்டல் அதிபூர் வேகேஸ்வர ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வாங்கி வந்துட்டோம். இப்போ சாவல் ஏந்து உட்காரான். நீ ஒரு டாக்டர் வந்து எப்படி வந்து இவன் சேவை வந்து நீ வந்து ரிப்போர்ட் கொடுப்ப, எப்படி கொடுக்கலாம் நீ ரிப்போர்ட்? அவன் உடம்பு செல்ல போனாங்க, அவன் உடம்பு செல்ல போனா ஹாஸ்பிட்டல் இருந்தா எல்லாரும் பார்த்தாங்க. அவன் ஹாஸ்பிட்டல் பீஸ் மட்டும் 40 வாங்கிக்கிற, நீ எப்படி வாங்குற காசு? நீ செஸ்ட்ல சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்து காசு மட்டும் வாங்கிக்கிற. நீ ஆம்புலன்ஸ் பாடியை வந்து எடுக்க விடல, நீ எப்படி வாங்குற காசு? நீ ஏதாச்சும் வாங்குற நீ? ஆமா ஏங்க அவன் காரிச்சாம பூரா வாங்கி வந்துட்டங்க. படசுல இருந்து துணி பூரா வாங்கி வந்துட்டங்க. ஆமாங்க கூலி வேலையாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 1:30 மணிக்கு டைம் சொன்னாங்க. 1:30 மணி செத்து விட்டான்ட்டாங்க. நைட்டு 7 மணிக்கு வருதுனாங்க. பக்கத்தில் ஒரு டெத்து 2 செத்து எல்லாம் விட்டாச்சு. திரும்ப வந்து 11 மணிக்கு அனுப்பிட்டாங்க. 1:30 மணிக்கு வந்துச்சு. போயிட்டு மூஞ்சி டோர் தந்து பார்த்தா மூச்சு இறக்குது. மூச்சு எது கை கால்லாம் வருது. கேட்டா டிரைவரை கூப்பிட்டு கேட்டா டிரைவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாதுங்க பின்னாடி ஏற்றி விட்டாங்க, அதனால தான் அவன் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க கேட்டு விட்டான். நான் தான் வண்டியை மறைச்சேன் உடனே அந்த நிறுத்தாத கூடன்ட்டாரு. யாரு அவரு மூச்சு வருதுங்க. கை கால்லாம் ஆசிரியராரு மூச்சு வருது. கண்ணு மூச்சு பார்க்க முடியல.